தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தனி தீர்மானமும் துணைநிலை நிதி அறிக்கையும் தாக்கல் செய்யப்படுகிறது. சோனியா காந்தியின் 78வது பிறந்த நாளையொட்டி பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து. ஒடுக்கப்பட்ட நலன் காக்க பாடுபட்ட உண்மையான சாம்பியன் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே புகழாரம். மதுரையில் டங்ஸ்டன் அமைக்கும் திட்டத்தை பரிசீலிப்பதாக மத்திய அரசு உறுதி. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் பதிவு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று சந்திக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்து வரும் நிலையில் முக்கியத்துவம் பெறும் சந்திப்பு. வட தமிழகத்தில் வரும் 12ஆம் தேதி அதிக கனமழைக்கு வாய்ப்பு என தனியார் வானிலை ஆய்வாளர் தகவல். காற்றழுத்த தாழ்வு பகுதி தாமதமாகும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லியில் 40க்கும் அதிகமான தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாணவர்களை திருப்பி அனுப்பி வைத்துவிட்டு சோதனை செய்யும் காவல்துறை. விவசாயிகள் உடனான பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசு தயார். மத்திய அமைச்சர் ஜிதின் ராம் மாஞ்சி அறிவிப்பு. சிரியாவில் அசாத் ஆட்சி விழுந்தது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கருத்து. எல்லையின் முக்கிய நிலங்களை கைப்பற்றுமாறு இஸ்ரேல் ராணுவத்திற்கு உத்தரவு. பிராமண சமூகத்தை பாதுகாக்க புதிய சட்டம் இயற்ற வேண்டும். இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் வலியுறுத்தல். புதுச்சேரியில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் 2வது நாளாக ஆய்வு. காட்டேரிக்குப்பம், சுத்திக்கேணி, துத்திப்பட்டு, ஊசூடு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இமாச்சல் காஷ்மீரில் நிலவும் கடும் பனிப்பொழிவு. பனிப்படர்ந்து ரம்மியமாக காட்சியளிக்கும் நகரங்கள். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் 3 நாள் பயணமாக மாஸ்கோ சென்றடைந்தார். ரஷ்ய அதிபர் புதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த திட்டம். திருவண்ணாமலை மண் சரிவு நிகழ்வு குறித்து கவலை தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த் கூலி படப்பிடிப்பிற்காக ஜெய்ப்பூர் செல்லும் போது சென்னை விமான நிலையத்தில் வருத்தம். சென்னையிலிருந்து கொச்சிக்கு புறப்பட்ட பயணிகள் விமானத்தில் இயந்திர கோளாறு. விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதால் 150 பேர் உயிர் தப்பினர். சென்னை பெரம்பூரில் ரவுடியை துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்த போலீசார். தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றபோது துப்பாக்கியால் சுட்டதாக போலீசார் தகவல். 2026 தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியை சிதறடிக்க சதி நடப்பதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. தொடர் தேர்தல் வெற்றிகளை RSS, பாஜகவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு மேல்நிலை உட்பட 7 அரசு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 23,000 புதிய பாடநூல்கள் அனுப்பி வைப்பு. ஆண்டு தீ விபத்தில் சேதமடைந்த பிரான்ஸ் நாட்டர்டம் தேவாலயம் மீண்டும் திறப்பு. திறப்பு விழாவில் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், டொனால்டு டிரம்ப், பிரிட்டன் இளவரசர் ஆகியோர் பங்கேற்பு. சிரியாவிற்கு செல்வதை தவிர்க்க இந்தியர்களுக்கு வெளியுறவுத்துறை அறிவுறுத்தல். இந்திய தூதரகம் தொடர்ந்து செயல்பட்டு தேவையான உதவிகளை செய்யும் என்றும் மத்திய அரசு உறுதி. இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டியின் போது முகமது சிராஜ், டிராவிஸ் ஹெட் மோதல் விவகாரம். இருவர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க ICC திட்டம் என்று தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.